தெலங்கானாவில் தமிழ் பள்ளிகளை தொடங்க தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என்று தெலங்கானா தமிழ்ச்சங்க தலைவர் M.K. போஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் விழாவில் பங்கேற்றவர் நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் தெலங்கானாவில் தமிழ் பவன் அமைக்கவும் உதவ வேண்டும் என்றார். தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கிறது என்னன்னா, நாங்கள் 8 லட்சம் பேர் தமிழர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அரசு அரசுடைய உதவி நாங்கள் கேட்கறது என்னன்னா, இந்த அரசுலேருந்து அந்த தெலுங்கானா அரசுக்கு முதலமைச்சருக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி எங்களுக்கு அந்த வேண்டிய இட வசதியை வாங்கி கொடுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அதே மாதிரி தமிழ் மொழி கற்றுக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்கூல் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இதுக்கு முன்னால் 20 ஸ்கூல் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ லாஸ்ட்டில் தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூலில் கூட இடம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து புத்தகங்களை வாங்கி நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்குறோம். ஆனால் ஆசிரியர்கள் எங்களுக்கு இங்கேருந்து அனுப்பணும். நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் கோயில் யானை உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை தொடர்ந்து கோயில் நடை அடைக்கப்பட்டது. நெல்லையப்பர் கோவிலுக்கு கடந்த 1985ஆம் ஆண்டு நயினார் பிள்ளை என்பவரால் காந்திமதி யானை நன்கொடையாக அளிக்கப்பட்டது. கோயில் விழாக்களில் காந்திமதி யானை கலந்து கொண்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வந்தது. பக்தர்களின் செல்ல பிள்ளையாக வலம் வந்த யானை வயது முதிர்வு காரணமாக பின் காலில் வலி ஏற்பட்டு தவித்து வந்தது. இதனால் யானைக்கு மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் யானை நேற்று கீழே அமர்ந்த நிலையில் மீண்டும் எழ முடியாமல் தவித்தது. அதனை கிரேன் மூலம் தூக்கி நிறுத்தி மருத்துவ குழு தீவிர சிகிச்சை அளித்த நிலையில் இன்று காலை 7:20 மணி அளவில் உயிரிழந்தது. யானை காந்திமதியின் உடலுக்கு மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இதேபோன்று பாகன் மற்றும் உதவி பாகன் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து யானையின் உடல் தாமரை குளத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு பக்தர்கள் அஞ்சலி செலுத்தினர். இன்னைக்கு காலையில நம்ம அடியார் பெருமக்கள் அவ்வளவு சேர்ந்து பிரார்த்தனை பண்ணோம். யானை பூர்ண நரம் பெறணும், திருப்பி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணோம். பண்ணி முடிச்சு வீட்டுக்கு தான் போயிருக்கோம். ஒரு பேர் அதிர்ச்சியான ஒரு செய்தி ஆகி போச்சு. யானை இறந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா யானை சிறு குழந்தை மாதிரி இத்தனை வருஷம் இருந்திருக்கு, எந்த விதமான இதுவும் கிடையாது. சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் யானை கிட்ட போய் தொட்டு விளையாடக்கூடியது. அதோடைய இழப்பு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அடியார் பெருமக்கள் சார்பா யானையுடைய ஆத்மா இறைவனுடைய திருவடியில இளைப்பாறணும். ரொம்ப மக்களோடு மக்களாக திருநெல்வேலி மக்களோட ஒன்றோடு ஒன்று குழந்தை போல வளர்ந்த ஒரு யானை. இதுவரைக்கும் அந்த யானையால பொதுமக்களுக்கு எந்த ஒரு துன்பமோ இதோ ஏற்பட்டதே கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்டில இருந்து இன்னைக்கு அது ஒரு 55 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அருமையான ஒரு யானை. முந்தா நாள் காலையில கூட நான் அதுக்கு பிடிச்ச பாகன்ட்ட கேட்டுட்டு போய் தர்பூசணி வாங்கி கொண்டு கொடுத்தேன். நல்லா ரசிச்சு சாப்பிட்டுச்சு. ஆனா நேற்றுக்கு மாலைக்கு மேல ஏதோ உடல்நிலை சரியில்லைன்னாங்க. இன்னைக்கு காலையில அது இறந்துருச்சு. ரொம்ப வருத்தமா இருக்கு. திருநெல்வேலி மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். யானைக்கு ஒரு மணிமண்டபம் கண்டிப்பாக அதுக்கு கட்டணும். கோயில் யானை உயிரிழந்ததால் நித்திய பூஜைக்கு பின்னர் நெல்லையப்பர் கோயில் நடை அடைக்கப்பட்டது. பரிகார பூஜைகளுக்கு பின்னர் கோயில் நடை திறக்கப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பழனி முருகன் கோவிலில் விடுமுறை நாளில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்ததால் மலைக்கோயிலுக்கு செல்லும் படிப்பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கிரிவல பாதையில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடிகள் சுமந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். பக்தர்கள் வருகை அதிக அளவில் உள்ளதால் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் மலைக்கோவிலுக்கு செல்லும் படிவழி பாதை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. யானை பாதை வழியாக மலைக்கோவிலுக்கு அனுமதிக்கப்படும் பக்தர்கள் சாமி தரிசனம் முடிந்து கீழே இறங்க படிப்பாதை வழியாக அனுமதிக்கப்படுகின்றனர்.